அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தண்டபணி பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் நம்ம ஒரு அற்புதமான முருகன் கோவிலை தான் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம். அதாவது அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாக அமைந்துள்ள திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிடிச்ச வீடியோவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு நம்ம ஓன் வண்டியும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆட்டோ அது போலயும் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா கோவில் நிர்வாகத்தின் மூலயமா பார்த்தீங்கன்னா பேருந்து நிலையத்திலிருந்து இங்கே பஸ் வசதியும் இருக்குது. நம்ம அந்த பஸ்லேயும் நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ப்ரைவேட் வண்டியில் வரும்போது பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்தே நம்ம அந்த கோவில் பஸ்ஸில் நம்ம வரலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வசதி இருக்குது. இந்த கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. திருத்தணி மலையின் மீது அமைந்துள்ள முருகர் கோவில், அதாவது 5ஆம் படை வீடாக இந்த திருத்தணி முருகர் கோவில் அமைந்துள்ளது. மிக அற்புதமான ஒரு கோவில்னு சொல்லலாம். நம்ம மலையில் போகும்போதே நமக்கு அந்த கோபுர தரிசனம் மிக சிறப்பான முறையில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கிருத்திகை அன்னைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஓரளவுக்கு கூட்டம் அதிகமாகவே இருந்தது கோவிலில், சரிங்களா. அதே போல் நம்ம ஓன் வண்டியில் வந்தால் கீழே, அதாவது அந்த அடிவாரத்தில் டோக்கன் நம்ம வாங்க வேண்டியது வரும். அதற்கான டிக்கெட் நம்ம கொடுத்துட்டு நம்மளுடைய ஓன் வண்டியை நம்ம எடுத்துன்னு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவிலுடைய சிறப்பே பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டதாக கருதப்படுகிற கோவில் தான் இந்த திருத்தணி. இங்கே முருகர் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட மண்டபமே பார்த்தீங்கன்னா தனியாகவே, அதாவது கோவிலுக்கு எதிர்க்கு தனியாகவே பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த மண்டபத்தை நீங்கள் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடந்த இடமே அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு முருகர் கோவில்னாலே நமக்கு தெரியும், நிறைய பக்தர்கள் படி ஏறி போயிட்டு தான் நம்ம தரிசனம் செய்வோம். அதற்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வசதி இருக்குது. அதாவது ஒரு ஆண்டின் மொத்த நாட்களாக பார்த்தீங்கன்னா 365 நாட்களை நம்ம சொல்கிறோம். அந்த 365 நாட்களை குறிக்கும் விதமாக தான் இந்த திருத்தணி மருதமலையுடைய படிக்கட்டுகளும் அமைந்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேலே வந்துட்டோம். மேலே வரத்துக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் வண்டியில் வரத்துக்கு, அந்த அளவு தான். அதே போல் மேலே பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வசதிக்காக அந்த இடம் ரொம்ப அதிகமாகவே விசாலமாகவே இருக்குது. அவ்வளோ வண்டிகை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணலாம், அந்தளவுக்கு இருக்குது. அதே போல் இந்த பார்க்கிங்க்கு எதிர்க்கு தான் பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கும் இடம் இருக்குது. வர பக்தர்கள் அப்படியே போயிட்டு என்ன பண்ணலாம், முடி காணிக்கை கொடுத்துட்டு நம்ம அப்படியே சாமி தரிசனம் செய்துக்கு வரலாம். நம்ம அந்த பார்க்கிங்லேருந்து மேலே ஏறி வரும்போது பார்த்திங்கன்னா சிறு சிறு கடைகள்லாம் இருக்குது. அங்கே தான் பார்த்திங்கன்னா இந்த குரங்கு கூட இருந்தது. வரவங்க போகிறவங்கள எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வேடிக்கை காமிச்சின்னு ஒரே இது அமங்கலம் பண்ணின்னு இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த உடனே போயிட்டு நம்ம சாமி தரிசனம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். அதே போல் இங்கே சாமி தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய் டிக்கெட், இலவச தரிசனம் அது போல் இருக்குது. இலவச தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அதே போல் அந்த செட்டருக்குள்ளே இல்லாமல் வெளியே வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வெயிலில் வெளியே வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிற்கிற இது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்குது. ஏன்னா கூட்டம் ரொம்ப அதிகம் கிருத்திகையால். அந்த வெளியே இருக்கிற பக்தர்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஏதாவது வெயில் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது போட்டாங்கன்னா கோவில் நிர்வாகம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நாங்கள் இதில் போனால் நமக்கு ரொம்ப டைம் ஆகுன்னு சொல்லிட்டு நாங்கள் 100 ரூபாய் தரிசனத்தில் தான் நாங்கள் போயிட்டு தரிசனம் பண்ணோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு 1 ஹவர் ஆகிடுச்சு. அதே போல் இலவச தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் 2 ஹவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா தரிசன டைம் ஆகும். ஏன்னா அவ்வளோ க்ரௌட் இருக்கிறதால ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. அதே போல் இந்த கோவிலுடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா திருப்புகை பாடிய அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஸ்தலம்னு இந்த கோவிலை நம்ம சொல்லலாம், இந்த திருத்தணி முருகன் கோவிலை. இந்த திருத்தணியில் அமைந்துள்ள முருகர் கோவில் கிபி 9ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டதாக இங்குள்ள கல்வெட்டுகள் சொல்கிறது. அதே போல் இந்த கோவிலில் இருக்கும் முருகனை தணிகை முருகன் கோவில்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதாவது இந்த மலையை தணிகை மலைன்னு சொல்கிறாங்க. இங்குள்ள முருகனை தணிகை முருகன் என்றும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் அன்போடு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் நீங்கள் கோவிலுக்கு வந்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த வீக்கெண்டில் வராதிங்க. இது போல் ஃபெஸ்டிவல் டைமில் வராமல் சாதாரண நாட்களில் வந்தால் ஓரளவுக்கு கூட்டம் அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். நம்ம முருகனை பொறுமையாக அமைதியாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கூட்ட நெரிசல் இல்லாமல் நம்ம நிம்மதியாக பார்த்தீங்கன்னா நம்ம வழிபட்டுட்டு போகலாம். இந்த பண்டிகை நாட்களில் மட்டும்தான் ரொம்ப அதிகமான கூட்டம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அந்த பார்க்கிங் ஏரியாவை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கின்னு இருக்கீங்க. எவ்வளோ விசாலமாக இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்க்கிங்கு எவ்வளோ வண்டி வந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணலாம். அந்த அளவுக்கு வசதி இருக்குது. இங்கே அந்த ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது நடந்து வராங்களே, இந்த பார்க்கிங்கில் இறங்குறவங்க இங்கே வண்டி வர்றவங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏறி வராங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வசதியும் இங்கே செஞ்சுருக்கு. அதே போல் நடந்து வர பக்தர்களும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம அப்படியே மேலே ஏறி வர மாதிரி அவங்களுக்கான வசதியும் அங்கே இருக்குது. அதே போல் வரும்போது அந்த மண்டபங்கள், நிறைய மண்டபங்கள் இருக்குது. அங்கே திருமண மண்டபம், அதே போல் அங்கே காது குத்துக்கான எல்லா வசதியும் பார்த்திங்கன்னா அந்த நடை பாதையிலையும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திருத்தணி முருகன் கோயிலுடைய அமைப்பு எவ்வளோ அற்புதமான சிறப்பான முறையில் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் மதிய டைம்லேயும் பார்த்தீங்கன்னா வெயில் அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும் போதும் பக்தர்களுடைய கூட்டம் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா குறையவே இல்லை. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகம்தான் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலில். இங்கே கோவிலில் அன்னதானமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோ ஃப்ரீ டிக்கெட்டுக்காக நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அன்னதான மண்டபமும் இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வெயிட் பண்ணி, அதாவது ஒரு 1/2 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணி அந்த அன்னதானத்தையும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போகிறாங்க. நமக்கு தொன்னையிலையும் பார்த்தீங்கன்னா அன்னதானம் தருவாங்க. அதை நான் அடுத்த வர வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். பிரசாதமாக இங்கே தராங்க அன்னதானம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா குரங்குகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம இந்த அர்ச்சனை எல்லாம் வாங்கின்னு நம்ம கேரி பேக்கில் அது மாதிரி எடுத்துன்னு வரும்போது அந்த குரங்கு நம்மக்கிட்ட இருக்கிற அர்ச்சனை பேக்கை புடுங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வருது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கு குரங்குகளுடைய நடமாட்டம் ரொம்ப அதிகம்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தொன்னையில் கொடுக்குற பிரசாதத்துக்கான கியூவு. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஏனம் காலி ஆக ஆக எடுத்துன்னு வந்து பக்தர்களுக்கு அந்த சின்ன ஒரு தொன்னையில் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கினே இருக்காங்க. அப்பப்போ பார்த்தீங்கன்னா அதில் இதுவும் மாறிக்கினே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் மாறிக்கினே இருக்குது. தழுவா இருக்கட்டும், பொங்கல், அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் மாறிக்கினே இருக்குது. அங்கே பக்கத்தில் இருக்கிற மண்டபத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் காது குத்து இடம், சரிங்களா? அங்கே அதே போல் அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்காங்க, நீங்கள் மற்றவங்க கிட்ட டிக்கெட் ஏமாந்துடாதீங்க, 50 ரூபா தான் காது குத்துக்கான கட்டணமாக இங்கே வசூலிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு. அதனால நீங்கள் வந்தீங்கன்னா கோவில் நிர்வாகத்திடம் போயிட்டு நீங்கள் புக் பண்ணுங்கள். மற்றவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் இங்கே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் நீங்கள் அர்ச்சனை வாங்குறதா இருந்தால் இதோ இருக்குது பார்த்தீங்களா, எதிர்க்க கடைகள் நிறையா. இதில் போயிட்டு நீங்கள் அர்ச்சனை மேக்ஸிமம் வாங்குறதுக்கு தவிர்த்துடுங்க. ஏன்னா இந்த கடைகளில் அர்ச்சனை டிக்கெட்டு அர்ச்சனை பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பழம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 70 ரூபாய் 80 ரூபாய் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுவே கோவில் நிர்வாகத்ததே பார்த்தீங்கன்னா, அதாவது கோவில் நிர்வாகத்ததே இங்கே இதோ இருக்குது பாருங்கள், தேவஸ்தானத்துடைய அர்ச்சனை பொருட்கள்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு பூ மாலையாக இருக்கட்டும், சப்போஸ் அர்ச்சனை சம்மந்தமான பொருட்களாக இருக்கட்டும், இங்கே வாங்கினா ஓரளவுக்கு ரேட்டு கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் போயிட்டு விசாரித்து பார்த்தேன் அங்கேயும் இங்கேயும். அதாவது இந்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாலையிலிருந்து அர்ச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. ஓரளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கம்மினே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலில் வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வீடியோ பார்க்குறீங்கன்னா, என்னுடைய பெயர் பார்த்தீங்கன்னா தண்டபாணி. என்னுடைய சேனலின் பெயர் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகலாமா. இதில் கோவில்கள் பற்றிய வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் இதில் இருக்குது, நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக பாருங்கள். அதே போல் அறுபடை முருகருடைய கோவிலும் பார்த்தீங்கன்னா தனியாக பிளேலிஸ்ட்டில் அறுபடை முருகன் கோவில்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அதில் முருகர் கோவில், அதாவது அறுபடை முருகர் கோவிலை பற்றிய வீடியோக்கள் மட்டும் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் போயிட்டு பாருங்கள். ஏன்னா அறுபடை முருகர் கோவிலை நீங்கள் தரிசனம் செஞ்ச பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவுடைய கடைசியில் எண்டு ஸ்க்ரீன்லேயே நான் வைக்கிறேன் அதனுடைய லிங்க்கு. போயிட்டு கண்டிப்பாக விருப்பம் இருந்தால் அந்த மற்ற முருகர் கோவிலுடைய தரிசனத்தையும் நீங்கள் போயிட்டு தாராளமாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மண்டபத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வள்ளிக்கும் முருகருக்கும் திருமணம் நடைபெற்றதா சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்திடுங்க.